ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைக்காய் வச்சு ஒரு வறுவல் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வாழைக்காய் நான் நல்லா தோல் சீவிட்டு அதை கொஞ்சம் திக்கான பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீளமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா குழஞ்சிரும் நமக்கு. அதனால் கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்து அதை ஒரு ஆஃப் பாயிலுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். லைட்டாக உப்பு சேர்த்து அதை நம்ம ஆஃப் பாயிலுக்கு இப்போ வேக வச்சு அது தண்ணியில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. சாம்பாருக்கு, ரசத்துக்கு, இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். தண்ணியெலாம் அந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எவ்வளோ காரமோ நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக அது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு மைதாலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காயிரும். இது உங்களுக்கு நல்லா தின்னாக கிறிஸ்பாக மட்டும் கிடைக்கும். அதோட கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஃபோர்க்கை வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இது நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நம்ம எடுக்கணும், இல்லைன்னா எல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதை மசாலாலாம் நம்ம வாழைக்காய் ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு மசாலாலாம் நம்மளோட வாழைக்காய் நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெயை நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டாஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது அவ்வளோதாங்க, நம்ம மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை நம்ம எல்லா சைட்லேயும் திருப்பி விட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். சாம்பார், ரசம், அப்புறம் நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும்.
இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் எடிட்டிங்கில் வந்து எனக்கு கட் ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.